வாழைப்பழம் எதுக்குங்க கேட்டிருப்பாங்க? சாப்பிட்றதுக்கு தான் கேட்டிருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு தான். ஆனால் முழு தாரா வேணும்னு கேட்டிருக்காவில, அதான் கேட்டேன். அது மட்டும் இல்லாம சரோஜாக்கு அப்பா வேற பிய்யாம நையாம ஆடாம அசையாம கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்கன்னு சொன்னாவ. அப்படியா? அடாம அசையாம எப்படிங்க கொண்டு வர முடியும்? ஆட்டி அசிச்சு தான் கொண்டு வந்தோம், பிய்யாம நையாம கொண்டு வந்திருக்கோம், அதான் கேட்டேன். ஓ அப்படிங்களா? மம்மி டாடி கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்குமோ? வாழைப்பழம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்படின்னா தினமும் ஒரு வாழைத்தார் கொண்டு தரட்டுமா? ஐயோ, என்னதான் பிடிச்சாலும் ஒரு தாரு எப்படிங்க சாப்பிட முடியும்? எப்பயாவது 1-2 எடுத்து சாப்பிடுவேன். ஓ அப்படியே 1-2 தான் சாப்பிடுவீங்களோ? ஆமாங்க. எங்க தோட்டத்துல தானாவே பழுத்து கிடக்கும். அந்த பழம்லாம் ரொம்ப ருசியா இருக்கும், உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தாரேன். சரிங்க. இந்த அக்காவும் அவர்கிட்ட எங்க தோட்டம்னு சொல்லியாவ. அவரும் சரின்னு மண்டையாட்டியாரு. யார் தோட்டம்னு எனக்கு தெரியலையே. சரோஜக்கா, இந்த சின்ன வயசுல நடந்ததெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க சின்ன பிள்ளைல சூர்யா வாங்கம்மா, நீங்க 2 பேரும் தான் வந்திருக்கீங்களோ? உங்க அப்பா வாழைத்தார் கொடுத்து விட்டாவ்ளோ? ஆமா ஆண்டி. சரி மாலி, இறக்கி வச்சுட்டு போங்க. அவன் அப்பா வந்த பிறகு தூக்கிட்டு உள்ள வைக்க சொல்லி. ஆண்டி, இவர் தூக்க மாட்டாரா? இவனை தூக்கிக்கிட மாட்டாமா. மம்மி ஏன் மம்மி இப்படி அவமானப்படுத்துறீங்க? சூரியனை தூக்கிக்கிட மாட்டான்னு சொல்லல, வெள்ளை சட்டை போட்டிருக்கல்ல. போங்க மம்மி, நீங்க அப்படி சொல்லவே இல்லை. ஏங்க, நானே தூக்கிட்டு உள்ள வைப்பேன், நீங்க இறக்கி வைங்க. சரி சரி. சோ சிரிச்சு சிரிச்சு கலாய்க்கிறாங்களே. நீங்க ஒண்ணு சங்கடப்பட வேண்டாம், நாங்க எதுவும் தப்பா நினைக்க மாட்டோம். நான் எதுவும் நினைக்கலையே. சரி ஆண்டி, பழத்தை வச்சுட்டோம், நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா, போயிட்டு வாங்க. நாங்க வரோம். வாங்க வாங்க. நெட்ட மாதிரி வா போவோம். ஏக்கா, அந்த சின்ன வயசு வேண்டாம் வேண்டாம், இப்ப கேட்கண்ட, வா போவோம். மம்மி, ஏன் மம்மி அந்த பொண்ணுங்க முன்னாடி அப்படி பேசுறீங்க? என் மகன் தூக்கிட்டு உள்ள வைப்பான், கையில குடும்பம்னு சொல்ல வேண்டியதானே? ஏல வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டா, எதுக்கு இப்படி சொல்லியா? வீட்டுக்கு வர சிலிண்டர் எடுத்துட்டு போய் கிச்சன்ல வையினா வைக்க மாட்டா. வாழைப்பழத்தை பிய்யாம எடுத்துட்டு போய் வைக்கணும் வச்சுக்கிட மாட்டால. லேசா நசுங்கிச்சுன்னா கூட சட்டையெல்லாம் கரையாவிரும். ஏன் மம்மி எதுக்கு பிய்ய கூடாது? சூரிய இந்த பழம் நாளைக்கு நிச்சயத்துக்கு எடுத்துட்டு போறது, அதுக்காக தான் பிய்யாம வைக்கணும்னு வைக்க சொல்லியிருக்கேன். போங்க மம்மி, நிச்சயம் ரொம்ப அவசியம். இப்போ நாளைக்கு நிச்சயத்துக்கே நான் வரமாட்டேன், நீங்க மட்டும் போங்க. இவன் எதுக்கு இப்படி பேசுனதே பேசிக்கிட்டு தெரியான்னு தெரியலையே. அவ அப்பாட்ட இந்த விஷயத்த சொல்லிடணும், இது சரி வராது. ஏ அம்மா, மரத்தெல்லாம் கொண்டுங்க நட்டினது யாரு? நீயா? நீயா? ஆமா, நான் தான். ஒரு அழகான பொண்ணு, நான் போய்கிட்டு இருக்கேன், வந்து இடிக்கிற. அழகான பொண்ணு அது எங்க இருக்கு? எங்களெல்லாம் பார்த்தா அழகா தெரியலையோ? உன்னைய அழகான பையன் வேணா சொல்லிக்க, அழகான பொண்ணுன்னு சொல்ல வேண்டாம். ஏய் உன்னைய என்னையே? ஏப்ல நெட்ட மாதிரி வா போவோம். ஏக்கா, இவன் என்ன இடிச்சிட்டாக்கா? ஏய் நெட்ட மாதிரி, நீ வந்து இடிச்சிட்டு என் மௌன சொல்றியோ? நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஆண்டி அவர் தான் வந்து இடிச்சாரு. தெரியாம பட்டிருக்கா அப்ப கூட. இவன் என்ன ரொம்ப ஆட்டப்படியா? உங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருங்க. எதுக்கு சும்மா சும்மா இந்த வீட்டுக்கே வரீங்க நீங்க? நாங்க ஒண்ணு சும்மா சும்மா வரல, காரணமா தான் வந்தோம். நாங்க வருவோம் போவோம், நீங்க எது கேக்குறிய? என் அண்ணன் வீட்டுக்கு யார் வரணும் வரக்கூடாதுங்கறத நான் தான் முடிவு பண்ணுவேன். ஓஹோ, நீங்க தான் இந்த வீட்டுக்கு வாட்ச்மேனோ? ஏய் என்ன? எங்க அம்மா எதுக்கு வாட்ச்மேனுங்க? பல்ல தட்டி போடுவேன். எங்களுக்கு கை இருக்கு, நாங்களும் தட்டுவோம். ஆம்பளை இல்ல பார்க்காம பொம்பளை இல்ல பார்க்காம என்ன பேச்சு பேசுதமா அந்த பிள்ளை? சரோஜா, இவளால இங்க கூட்டிட்டு வர வேலை வச்சுக்கிடாதே நீ. ஒழுங்கா கூட்டிட்டு போ. இங்க பாருங்க, நீங்க அதெல்லாம் சொல்லாதங்க. நாங்க எங்க தோட்டக்கார வீட்டுக்கு வருவோம் போவோம். அவிய சொன்னா நாங்க வராம இருந்துக்கிடுவோம். நீங்க சொல்லாதங்க அதெல்லாம். இதுவ கிட்டலாம் வாய் கொடுக்க முடியுமா? சரியான திமிரு பிடிச்சிடுவேன். ஆனந்தே, நீ வாப்பா உள்ள போவோம். சரிம்மா. வந்துட்டான். சரோஜக்கா, இவன் சரியில்லை பார்த்துக்கிடுங்க. எனக்கு இவனை பார்த்தாலே பிடிக்காது. அவிய அம்மைய மாதிரியே திமிர் பிடிச்சவனா இருக்கான். அவன் திமிர் பிடிச்சவனா இருந்தா அவனோட இருந்துட்டு போட்டு வா, நெட்ட மாதிரி போவோம். ஏக்கா, சூர்யாட்ட ஒண்ணுமே பேசாம வந்துட்டோமே. வீடு நெட்ட மாதிரி இன்னொரு நாள் சொல்லிக்கலாம், வா போவோம். வர வர ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஊருக்கு வந்து. தோட்டத்துக்கு போலானாலும் அங்கேயும் விட மாட்டாங்க. எவ்வளவு நேரம் தான் இந்த போனே பார்த்துட்டு இருக்குது. பாட்டி தாத்தா ரூமுக்காவது போலாம். சூர்யா, ஆனந்த், நீயா? ஆமாண்டா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. பேசுறது கூட யாருமே இல்லையே இந்த ஊருக்கு வந்து நினைச்சிட்டே இருந்தேன். நல்ல வேலை நீ வந்துட்ட. அப்புறம் எப்படி இருக்க? வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதுடா மச்சான். ஓகே ஓகே. நான் என்ன இங்க தாண்டா இருக்க போறேன். ஓ அப்படியா? ஆமா மச்சான், ஒரு நிச்சயத்துக்கு தான் வந்தேன். அப்படியா? எனக்கு இந்த நிச்சயத்துல இன்ட்ரெஸ்டே இல்லடா. ஏன் மச்சான் அப்படி சொல்லியா? அதை ஏன்டா கேக்குற? எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஊர்ல இருந்து வந்ததும் பொண்ணை பார்த்துட்டாங்க, உடனே நிச்சயம்னு சொல்றாங்க. எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணி கேட்க இன்ட்ரெஸ்டே இல்லடா. அப்படின்னா சொல்ல வேண்டியதானே மச்சான்? சொல்லாம இருப்பேனா? சொல்லிட்டேன், ஆனா அவங்க கேட்கவே மாட்டாங்கடா. சரி மச்சான், வீட்டுலதான் பொண்ணு பார்த்துட்டாவில, கல்யாணம் பண்ணிக்க. நோ சுத்தமா இஷ்டம் இல்லை. இங்க பாரு மச்சான், உன்னை மாதிரி இஷ்டம் இல்லைன்னு சொல்லி வந்தா முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆவான். நீ வேற சும்மா இருறா.
சரி மச்சான், வா வெளியே போயிட்டு வருவோம். வீட்டுல எங்கேயுமே போக வேண்டாம்னு சொல்றாங்களே. மச்சான், நீ என்ன புது பொண்ண, புது மாப்பிள்ள தானே, வா போவோம். அத்தைக்கிட்ட நான் பேசிக்கிடி. ஓகேடா, வேற ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் இரு. பாமா, மாமா சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா? பிள்ளைலாம் சாப்பிட்டுச்சா? பாயல்வ சாப்பிட்டுட்டான் மாமா. நான் இன்னைக்கு உங்களை விட்டுட்டு சாப்பிட்டுருக்கேன். ஷேக் மாமா, ருக்கு, வா ருக்கு, சாப்பிடுவோம். நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன், இதை சாப்பிடுங்க. ருக்கக்கா, ஏன்க்கா இப்படி மக்கக்காவா இருக்கியே? நம்ம புருஷனுக்கு ராத்திரியில் சோறு கொடுக்கக்கூடாது, சப்பாத்தி தான் கொடுக்கணும். சே, நம்ம புருஷனா கேட்கவே கேவலமா இருக்கு. ஷேக் மாமா, உங்களுக்கு சோறு எடுத்து வந்திருக்கேன், சாப்பிடுங்க. அந்த சப்பாத்தி தூக்கி தூர எறிங்க. ருக்கக்கா, நீங்களும் சேர்ந்தே சாப்பிடுங்க, எல்லாருக்கும் சேர்த்து தான் சப்பாத்தி சுட்டு வச்சிருக்கேன். இந்த சோறெல்லாம் தின்னா மாமா உடம்புக்கு நல்லா இருக்காது ருக்கக்கா. சப்பாத்தி தான் சாப்பிடணும். என் புருஷன் ராத்திரி என்ன சாப்பிடுவார்னு எனக்கு தெரியும். நீ வாயை மூடிட்டு இரு, சாக்லேட் கேளு. எத்த எத்த என்ன டுக்கு, நீ கூப்பிட்டாலே எனக்கு ஒரு பக்கு. உங்க பிள்ளை ஒரு மக்கு. இதெல்லாம் ஒரு சுவாக்கு. மகனே சாக்கு. என்னதாண்டா பிரச்சனை? உன் பொண்டாட்டி எதுக்கு இப்படி வெடி மாரி வச்சிட்டு இருக்கா? அம்மா, அது வந்து சப்பாத்தி. சப்பாத்தியா? சரிப்பா, இது கை கழுவிட்டு வந்து சாப்பிடு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தை, என்ன இதெல்லாம்? சோறு இருக்கு, அதை தின்னுங்க. ராத்திரிக்கு சப்பாத்தி சாப்பிட்டா நல்லா இருக்குமா? சோத்தை தின்னா ஜீரணமாக மாட்டேங்குது, உடம்பெல்லாம் கனமாவது வெயிட் போடுது. இன்னைக்கு சோறு பொங்கியாச்சு, தின்னுங்க. நாளைக்கு வேணா உங்களுக்கு சப்பாத்தி செஞ்சு தாரேன். ஏமாடுக்கு சப்பாத்தி சாப்பிட்டா என்ன, அதான் செஞ்சு வச்சிருக்குல்ல. ஒத்த, அந்த சப்பாத்தி நான் செஞ்சது கிடையாது, அந்த சாக்லேட் கேள் செஞ்சு வச்சிருக்கா. நீங்க எனக்கு தானே சப்பாத்தி பண்ணுவீங்க, இப்ப எதுக்கு சப்பாத்தி வேணுங்கறிய? ஏமா, அது வந்து சப்பாத்தி உனக்கு தான், ஆனா சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டுக்கிறியானே. சப்பாத்தி சாப்பிட கூடாது, எனக்கு மட்டும் தான் உங்க சப்பாத்தி இருக்கணும். ஷேக் மாமா, அந்த சப்பாத்தி கீழே வச்சுட்டு சோத்தை வாங்கி தின்னுங்க. சரி ருக்கு. அத்தை, நான் உங்களுக்கு சோறு போட்டு எடுத்துட்டு வரேன், உட்காருங்க. சப்பாத்தி நல்லா இருக்கும் சொன்னா கேட்க மாட்டீங்களே, சோத்தை தின்னுங்களே. நீங்க சப்பாத்தி சாப்பிடுங்க தேய். ருக்கக்காவுக்கு கொஞ்சம் வியாபாரம் பத்தேல. ஆமா, அவளுக்கு வியாபாரம் பத்தாது, சரியான மக்குதான். நான் இப்ப சோத்தை வாங்கி சாப்பிடிய மாதிரி இதுல உட்காந்து நடிச்சிட்டு போயிடுவேன். நீ எனக்கு பிறகு ரூம்ல வந்து சப்பாத்தி தந்துடுமா? சரி தேய். மாமா, நீங்களும் இங்க சாப்பிடுறீங்களா இல்ல ரூமுக்கு எடுத்துட்டு வரட்டுமா? நான் ருக்கு தூங்கின பிறகு வந்து சாப்பிட்டியா பாமா? சரி மாமா. சூர்யா, என் சூர்யா என்ன அழகா இருக்கான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. இப்பயும் நீ அழகுதான் சூர்யா. சென்றது கண்ணுறக்கம், நெஞ்சில் நின்றது உன்மயக்கம். இங்கு ஓய்வதேது, தேய்வதேது உந்தன் ஞாபகம். உன்னிடம் சொல்வதற்கு எண்ணம் ஒன்றல்ல நூறு இருக்கு, அதை நீயும் கேட்க நானும் சொல்ல ஏது வாசகம். நீதான் ஆலம் விழுதுகள் போலே ஆடும் நினைவுகள் கோடி, ஆடும் உனதருள் நாளும் பாடும் உனதருள் தேடி. இந்த பிறப்பிலும் எந்த பிறப்பிலும் எந்த உயிர் உன்னை சேரும். சூர்யா, இந்த போட்டோவை வந்துட்டு சீக்கிரமே காமிச்சிருவேன், உனக்கு என் ஞாபகம் வந்துடும். அப்புறம் நீ என்னைய தனியாவே விட மாட்டேன், இவன் கூடவே வச்சுக்கிடுவேன். உனக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும்ல சூர்யா? எனக்கும் அப்படிதான், உன்னைய ரொம்ப பிடிக்கும். எனக்கு இன்னைக்கு ராத்திரி தூக்கமே வர மாட்டேங்க, எதுக்கு சொல்லு? உங்க வீட்டுக்கு இன்னைக்கு வந்துட்டு என்னால பேசவே முடியலல்ல, அதனால உன் ஞாபகம் ரொம்ப இருக்கு சூர்யா. நீ நாளைக்கு காலையில என்னை பார்க்க தோட்டத்துக்கு வா, நான் உன் கூட பேசுவேன். சரோஜா சூர்யா. அழகான பேருல. நீ என்னைய சின்ன வயசுல சரோனி தானே கூடுவ. இனி நீ எப்போ என்னைய சரோனி கூடுவ சூர்யா? இந்த போட்டோவை எப்ப பாக்குறியோ அப்போ கண்டிப்பா கூப்பிட்டுருவேன். இல்ல 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 இல்ல, முடியாது முடியாது. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. சரி, நீ கிளம்பிட்டியா இல்லையா?
இல்லையா? என்ன சொல்ற? இங்க பாரு, நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. நீ இந்த நிமிஷமே கிளம்பி நாளைக்கு காலையில இங்க வரணும். நாளைக்கு காலையில 10 மணிக்கு நிச்சயத்துக்கு கிளம்புறாங்க. 11 மணிக்கெல்லாம் நிச்சயம் நடந்துரும். நீ வரலன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதுக்கு பிறகு நான் போனே பண்ண மாட்டேன். இதுக்கு மேல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? கல்யாணம் பேசுனது சொல்லிட்டு தானே இருக்கேன். கல்யாணத்துக்கு வருவியா? நீ என்ன கெஸ்டா? கல்யாணத்துக்கு வந்துட்டு போறதுக்கு முடியாது முடியாது, நீ வந்தே ஆகணும். நாளைக்கு 10 மணிக்கு நான் இங்க எதிர்பார்ப்பேன். நீ மட்டும் வரல, அதுக்கப்புறம் என் கூட பேசவே பேசாது. நான் போனை வைக்கிறேன், எனக்கு தூக்கம் கூட வரல இன்னைக்கு. இந்த நிச்சயத்தை எப்படி நிறுத்தலான்னு நானும் யோசிச்சு பார்க்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்னடான்னு அதுக்கு மேல பண்ணிட்டு இருக்க. பாய், இதுக்கு மேல என் கூட பேசாத. எது பேசுறதா இருந்தாலும் என்ன நேர்ல வந்து பேசு. பாய், குட் நைட். இவ்வளவு நேரம் ஆகியும் கிளம்பலையா? அப்படின்னா என் மேல இருக்க பாசம் அவ்வளவுதானா? நாளைக்கு மட்டும் வராம இருக்கட்டும், அதுக்கு பிறகு இருக்கு. அன்னபூர்ணி, அன்னபூர்ணி. வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். என்னங்க எதுக்கு ஊட்டிய காட்டு கிளம்பிட்டீங்களா? சொத்தை இருங்க, நான் போய் காப்பி போட்டு எடுத்து ஓடி வந்துறேன். காப்பிலாம் எதுவும் வேண்டாம், நான் அங்க போய் பயணி குடிச்சுக்கிறேன். ஓஹோ, அண்ணா இப்படி ஓடியலோ? வேலை கிடக்க அன்னபூர்ணி. நீ காப்பி போடுறேன்னு சொல்லிட்டு நேரம் ஆக்கிட்டே இருப்பா. நான் அதுக்கு அங்கே போனா நான் வேலையாவது பார்ப்பேன். சரஜப்பா, இன்னைக்கு நிச்சயம் இருக்குல, அங்க போணும்ல. உங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சோ? 10 மணிக்கு தானே அன்னபூர்ணி. நான் 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு சாப்பிட்டு வந்துருவேன். அதுக்கு பிறகு கிளம்பி போலாம். ஆ, சரிங்க சரி சரி சரி. சரிங்க, நம்ம சரஜாவை அனுப்பி விடணுமா இல்ல வீட்ல இருக்கட்டுமா? வீட்லயே இருக்கட்டும் அன்னபூர்ணி. தனியா தோட்டத்துல போய் உட்காந்துட்டு பாம்போல இருப்பா. நம்ம தோட்டத்துல வேலை செய்யற ஆட்கள் எல்லாருமே நிச்சயத்துக்கு வராது. ஆமா ஆமா ஆமா, அது தெரியுமே. அதனால பிள்ளைய குளிச்சுட்டு கிளம்ப சொல்லு. எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு வந்துருவோம். அது நம்ம வீட்டு நிச்சயம் மாதிரி. ஆமாங்க, சரிங்க சரி சரி சரி. நீங்க கிளம்புங்க, நான் போய் சரஜாவுல இருப்பேன். சொத்த நேரம் தூங்கட்டும் அன்னபூர்ணி. தினமும் பிள்ளை சீக்கிரமா முழிச்சிருவா. இன்னைக்கு என்ன தூங்குறா, கொஞ்சம் தூங்கிட்டு போட்டுமே. ஆ, சரிங்க சரி சரி சரி. நீங்க சொன்ன சத்தங்க. நீங்க போயிட்டு 9 டான் அடிக்கும்போது வந்துருங்க. சரி அன்னபூர்ணி. சத்யா, என்னம்மா கிளம்பாம உட்காந்துருக்கா? சீக்கிரமே கிளம்பு போ. நான் வரலம்மா. ஏம்மா? சூர்யா மாமா எனக்கு தான் சொன்னீங்க. ஆனா இப்போ அவருக்கு வேற ஒரு பொண்ணோட நிச்சயம் நடக்க போகுது. அங்க வந்து என்னால எப்படிம்மா சந்தோஷமா இருக்க முடியும்? நான் நீ சொன்னதை நம்பிட்டு ரொம்பவே மனசுல ஆசையை வளர்த்துட்டேன். இப்போ அதெல்லாம் எதுவும் இல்ல, அழிச்சிருன்னு சொன்னா எப்படி முடியும்? சத்யா, நீ மனசுல வளர்த்த ஆசையா எதையும் அழிக்க வேண்டாம். உனக்கு தான்மா சூர்யா. இதை யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. என்னம்மா சொல்ற நீ? சூர்யா மாமாக்கு நிச்சயம் ஆக போகுது. இந்த நிச்சயம் நடக்காது சத்யா. என்னம்மா சொல்றீங்க? நிச்சயம் நடக்காதா? ஆமா, இந்த நிச்சயத்தை நான் நடக்கவே விட மாட்டேன். நீ தான் அந்த வீட்டுக்கு மருமகளா போவ. ஏன், உனக்கும் சூர்யாக்குமே இன்னைக்கு நிச்சயம் நடக்க வாய்ப்பு இருக்கு. எப்படிம்மா முடியும்? இன்னைக்கு நிச்சயம் பண்றதுக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு போறாங்க எல்லாரும். எல்லாரும் என்ன நம்ம வீட்டுக்கா வராங்க? ஏமா மறுபடியும் மனசுல ஆசை வளர்க்குறா? அம்மா சொல்றேல, நீ நம்பு சத்யா. சூர்யா உனக்கு தான். ஏதாவது பண்ணி இந்த நிச்சயத்தை நான் நிறுத்துறேன். சூர்யாக்கும் உனக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒருவேளை நிச்சயம் நடந்துட்டுனா? நிச்சயம் நடந்தாலும் சரி, அந்த சூர்யாக்கு கல்யாணம் உன் கூட தான். நிச்சயம் நடந்தாலும் கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். கல்யாணம் உன் கூட தான் நடக்கும் சத்யா. நீ தான் அந்த வீட்டு மருமக. மா, நிஜமாவா சொல்ற? ஆமா சத்யா. சீக்கிரமா போய் கிளம்பிட்டு வா, போவோம். சரிம்மா. ஆனந்தே, ஆனந்தப்பா, சீக்கிரம் கிளம்பி வாங்க, நேரம் ஆகுது. வாரா சத்தி, வாங்க எல்லாரும் வாங்க. வாங்கன்னே வந்து உட்காருங்க. அத்தை, சூர்யா ரெடி ஆயிட்டானா? இல்ல ஆனந்தி, அவன் ரூம்ல தான் இருக்கான் பாத்துக்க. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்ப சொல்லி ரெடி பண்ணி விடு. சரித்த. வாங்க, நீங்க எல்லாரும் வந்து உட்காருங்க. மைனி, அண்ணன் எங்க காணோம்? உள்ளதா இருக்கவரா சத்தி, யார் கூடயே போன்ல பேசிக்கிட்டு இருந்தாவ. உட்காருங்க எல்லாரும், நம்பி ஜூஸ் எடுத்துட்டு வாரு. ஏம்மா, காப்பி கொண்டு வா.